வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசிஷ்டே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேவி ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यामाक्षिभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुवाक्मस्तरुणैः व्यसेन देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 249வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். அபானோ அஸ்தங் கதோ யத்ர பிராணோ நாபியுதிதः க்ஷணம் கலாகலங்கம் ரகிதம் தச்சித்தத்துவம் சமாசிரயக. ஆரம்பத்திலேருந்து எப்போதும் ஒரு மனிதனை, ஒரு முமுட்சுவை அவனுடைய சொரூபமான சைத்தன்ய நிலையில் இரு. மனது கூடையோ புத்தி கூடையோ அகங்காரத்துக்கூடையோ சித்தத்துக்கூடையோ ஸ்தூல உடம்புடையோ சூக்ஷ்ம உடம்புடையோ காரண உடம்புடையோ சேராத. நீயா இரு, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. அதான் அர்த்தம். எப்போதும் போல இரு, யதார்த்தமாக. யதார்த்தம்னா எது சத்தியமோ அது சத்தியத்தில் நிற்கிறது. சத்தியத்தில் நிற்கிறது. பரம்பொருளை, அவருடைய கேரக்டரை இல்லை அவருடைய ஸ்வரூபத்தை, அவருடைய மகிமையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் 1000 இருந்தாலும் சத் சித் ஆனந்துங்கிறது தான் இறுதியாக இறுதிப்படுத்தினாங்க பெரியவங்க, ரிஷிகள். ரிஷி எழுதியிருக்கோம்ல, ரிஷி எழுதிங்க அந்த வார்த்தையை. ரிஷி எழுதுங்க. ரிஷி அப்படின்னு சொன்னால் மந்திர திருஷ்டா, மந்திரத்தை கண்டவர். யுகத்துக்கும் பரத்திற்கும் சென்று வருபவர். 2 அர்த்தம். குரு அது உண்டு, அதுக்கு இதே நிலை குருக்கு உண்டு. மந்திர திருஷ்டா, இகப்பரம் தொடுபவர் ரிஷி. அதில் பரம்பொருளை 1000 கேரக்டர்ஸ் மகிமைகள் இருந்தாலும் சச்சிதானந்தங்கிற வார்த்தை இறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ கடைசியில் நிற்கிறது சச்சிதானந்தங்கிற வார்த்தை. அதுக்கு முன்னாடி நிறைய சொல்லலாம், பல வார்த்தைகள். நிஷ்கலம், நிர்விசேஷம், நிராலம்பம், நிராதாரம். அதில் விபும்னு ஒரு வார்த்தை இருக்குது. விபும் எழுதிங்க. விபும்னா ஆம்னி ப்ரெசன்ட்னு அர்த்தம். எங்கும் இருப்பவர். விபுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விபும். இப்போ இந்த உபாதிகளை நீ இல்லைன்னு அறியணும். முதல்ல நம்ம என்னவா இருக்கிறோம் நமக்கு தெரியாமல் இருந்தோம். நீ இதுதான் அப்படின்னா மற்றதெல்லாம் நீ இல்லை அப்படிங்கும்போது அதோடைய கேரக்டரில் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்மளுடைய கேரக்டரில் வாழலை. பொதுவாகவே பாதி பேர் நடிக்கிறான்.
எவ்வளோ பர்சன்டேஜ் நடிக்கிறான்னா 90% நடிக்கிறான் மற்றவனுக்காக அவனுக்காக. கேட்டால் ஃபார்மாலிட்டிக்கு இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும். பொய்யில் அப்படியே டெவலப் பண்ணிட்டே போகிறான். இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நாகரிகமாக. பொய் சொல்கிறது நாகரிகமாங்க, கேட்டுங்க. அதுதான் ஃபார்மாலிட்டி. டக்குன்னு சொல்லக்கூடாது. அப்போ எப்போ சொல்லுவேன்? எப்போயோ சொல்லுவேல்ல. விஷத்தை முன்னாடி கொடுத்தான்னா கடைசியாக கொடுத்தா என்ன? விஷம் தானே. சின்ன விஷம், இது பெரிய விஷம். அதனால் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதுவாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அயதார்த்தமாக இருக்கீங்க. யதார்த்தம் இல்லை. யதார்த்தம்னா நீ சொரூபத்தில் இரு, சத்தியத்தில் நில்லு, அறிவாயிரு அப்படின்னு அர்த்தம். அறிவாயிருன்னா சைத்தன்ய நிலை. நான் சித்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில் நீ இருந்தீங்கன்னா, இப்போ டாக்டர் இருக்கிறவங்க எப்போதும் நான் தன்னை டாக்டருங்கிற அந்த ஃபீல்ட்லேயே இருப்பாங்க. சயின்டிஸ்ட்னால் நான் சயின்டிஸ்ட்டுங்கிற அதே ஃபீல்ட்லேயே இருப்பாங்க. பாக்கி வேலை செய்கிறவங்கலாம் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பான். பல வடிவங்கள், பல உருவங்கள், பல பேச்சு, பல அபிநயம், பல ட்ராமா. புரியுதா? அதுபோல் நான் டாக்டரு, நான் சயின்டிஸ்ட்டு, நான் பைலட்டுங்கிற அந்த ப்ரௌடு இருக்குல்ல, அந்த ப்ரைடு, அதிலே நிற்கிற மாதிரி நான் சித்து, நான் சத்தினுடைய சரிபாதி, இல்லை சத்தினுடைய அம்சம், இல்லை சத்து. முதல்ல நான் சத்தினுடைய அம்சம்னு தோணும், அதுக்கப்புறம் சத்தினுடைய சரிபாதின்னு தோணும், அப்புறம் நான் சத்துன்னு சொல்லும். இதுதான் அது ப்ராசஸ், படிக்கட்டு. அது அறிய தான் அந்த உணர்வு வரும். அதுக்கு தான் 3 ரவுண்டு வச்சாங்க. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு சொல்லி இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதுவல்ல நேத்தி ந இத்தி தான் நேத்தி. ந இத்தி இதுவல்ல இல்லை என்று அப்படின்னு நம்ம அறிவால் தான், நம்ம அறியாமையினால தான் நம்ம கைது செய்யப்பட்டிருக்கோம். அறிவால் தான் விடுதலை அடைய முடியும். யோக தத்துவ உபனிஷத்து இது நான் சொல்கிறது. இப்போ அஞ்ஞானத்தை ஞானத்தினால தான், அஞ்ஞானாத்தேவ சம்சாரம் அல்லது கைது, ஞானாத்தேவ முக்தி அல்லது கைவல்லி. ஏன் வேறு வழி இல்லைன்னு சொன்னால், ஞானமேவ சாதனம். ஞானந்தான் சொர்வத்துக்குள்ளே போகக்கூடிய சாதனம். இதே யோக தத்துவ உபனிஷத்து சொல்லுது. அதே மாதிரி ஞானம் இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் ஞானமும் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா மந்திரமும் இருக்குது. அடியே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ராக்கெட்டில் ஒரு இறக்கை, ஃபெதர் இறக்கைன்னு தானே சொல்லணும். அதை ஒரு பாட்டு விசாரமும் ஒரு பாட்டு தியானம் சொல்லியிருக்கோம். அது ஒரு அனுமானத்தில் சொன்னாலும் மந்திரம் இருக்குது. யோக தத்துவ உபனிஷத்தில் ஞானஹீன யோகம் முக்தி தராது, யோகமில்லாத ஞானம் முக்தி தராது. ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணாமல் அல்லது நிதித்தியாசனம் பண்ணாமல் இந்த மெய்ப்பொருளை அறிதல் தெரிதல் உணர்தலோடு நிற்பீங்க. ஒரு செயலுக்கு வராது. செயலுக்கு வரும் செயலறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அறிவுக்கு நீங்கள் ஏகாந்தமாக உள்ளே போகணும். உள்ளே தான் அந்த புள்ளி இருக்குது. அந்த புள்ளிக்கு இந்த சித்து போனால் அங்கே செயலறிவு இருக்குது. அது புரியுதா? இப்போ ஒவ்வொருத்தர் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு இருக்குல்ல. இப்போ இந்த உலகத்தை ஒரு மனிதன் எப்படி பார்க்குறான், எப்படி எடுத்துக்கிறான். ஒருத்தர் மரத்தில் படுத்து கிடந்தான். கிராமத்தில் ஒருத்தர் ஏற்கலப்பை எடுத்துகிட்டு போனார். ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு போகிறார். வயலை உழலான்னு படுத்து கிடக்குறான். இவன் நமக்கு முன்னாடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு படுத்து கிடக்குறான் மரத்தில்னு நினச்சார். சரி படுத்துக்கிட்டோம், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு போகிறார். அவனை பார்த்துட்டு அப்படி போகிறார். அந்த வழியாக ஒரு திருடன் வந்தான். அவன் என்ன நினைக்கிறான், நைட்டெல்லாம் அவன் தீவிரமாக திருடிட்டு இங்கே படுத்து கிடக்குறான் அப்படின்னு நினச்சான். அப்புறமா ஒரு குடிமகன் வந்தான்.
நம்ம குடிமகன் தான் வந்தான். அவன் பார்த்தான், காலையிலே போட்டியாடா அப்படின்னு கேட்டான். என்ன அர்த்தம் அதெல்லாம்? என்ன அர்த்தம்? அவன் எப்படி அவனுக்கு ஸ்டார்ட் ப்ராசஸோ அப்படி தான் சமுதாயத்தை பார்க்குறான். அவனுக்கு மெய்யறிவு இல்லைன்னா பொய்யா பார்க்குறான். அதான் விஷயம். வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் மிக வேகமாக பிரம்மஞானத்தை முன் மூலையில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. பிரம்மஞானம் இல்லாத மனிதனையே வாழ மனுஷனாக வாழ்வேன், இல்லை மிருகமாக மாறுவேன். மேலே ஏறதுக்கு வேணால் பிரம்மஞானம் இருந்தால் தான் மேலே ஏற முடியும். அது புரிஞ்சுக்கங்க. சரியா? இப்போது இங்கே இந்த பிராணன் அப்பானன் நேற்று ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாக புருவமத்தியில் ஒடுங்குனுச்சு. முதல்ல பிராணன் ஒடுங்குனுச்சு, அதுக்கு கீழே இருந்த அப்பானன் மேலே போச்சு, அதுவும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்து அதுவும் ஒடுங்கிடுச்சு. அந்த நிலை வந்து பிராண அப்பானன் இல்லாத நிலை, மனம் இல்லாத நிலை. பிராணன் இல்லைன்னா மனம் இல்லை, இல்லைன்னா உள்ளே இருக்குது, அது வெளியில் போயிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லாத நிலையில் ஒரு புள்ளியில் இருக்குது. அப்போ எல்லாமே ஒவ்வொரு புள்ளியில் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கோடீஸ்வரன் நிலையாக தொடணும்னா அது ஒரு பாயிண்ட்டு. எல்லாமே டார்கெட்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அந்த டார்கெட்டு உங்களுக்குள்ளே படிக்கட்டு முறை மாதிரி இந்த மூலாதாரத்துலேருந்து சகசிராரத்துக்குள்ளே ஒவ்வொரு இடத்துல எங்கேயோ அது ஒரு இடத்துல நிச்சயமாக இருக்குது. இப்போ புருவமத்தியில் ஞானிகள் சொல்லும்போது புருவமத்தியில் மனம் ஒடுங்க, பிராணன் ஒடுங்க, வாசனைகள் ஒடுங்க, எல்லாம் ஒடுங்கினா நீ யார் என்ன எல்லாம் உள்ளே போச்சு. எங்கேருந்து வெளியில் வந்துச்சோ அங்கே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அப்போ நீ யார்? நீ சித்து. சத்துலேருந்து வரல, சித்துலேருந்து வந்திருக்கு. இப்போ நீ சொரூபத்தில் இருக்கிற சைத்தன்யங்கிற சித்தில் இருக்கிற அந்த நிலையை சொல்லுது. அப்பானோ அஸ்தம். இப்போ கீழேருந்து மேலே போணுச்சுல, பிராணனை தேடி போணுச்சுல, சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையே, எங்கே போயிருக்காரு அவர் அப்படின்னு தேடிட்டு வந்துச்சுல, அதுவும் உள்ளே போயிடுச்சு. அப்பானோ அஸ்தம் கதோ எத்திர பிராணோ நான் அபியுதே. பிராணன் மேலே ஏற்கனவே உள்ளே போயிடுச்சு, சித்துக்குள்ளே ஏற்கனவே போயிடுச்சு, ஒடுங்கிடுச்சு. பிராணன் 0, இப்போ அப்பானனும் 0. பிராணன் வெளியில் வரல, ஏன்னா இது உள்ளே போயிடுச்சு. அந்த க்ஷணம் கலா அகலா ரகிதம். எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள், ஏற்றி வைக்கப்பட்ட சட்டைகள், ஆவரணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் பிராணன், மனம், வாசனா, இது 2 தானே முக்கியம். மனோநாசம், வாசனா ரெண்டும் ஒடுங்கி இருக்குது. இப்போ 0ல் இருக்குது, அழிஞ்சு போல ஒடுங்கி போயிருக்கு. ஒடுங்கி போனால் திரும்ப உயிர் பெறும். திரும்ப அது எந்த நேரம் வேணாலும் முளைக்கும். இப்போ பீஜமாக இருக்குது, மரமாக இருந்தது, விரிஞ்சது, சுருங்கி பீஜமாக போய் தன்னுடைய அவ்வியக்த நிலையில் அது இருக்குது. அவ்வியக்த நிலையை கடந்ததுன்னா சித்து, சித்தை கடந்தால் சத்து. அவ்வியக்தங்கிறது இருட்டு, மாயா. பிராணன், மனம் எல்லாம் அதுக்குள்ள தான், சித்தம் எல்லாம் அதுக்குள்ள தான். அந்த சித்தம், அந்த சித்து தத்துவம் அந்த நிலையில் உபாதியற்ற நிலையாக இருக்கிறதுனால சமாசிரிய, அதை நீ அடைக்கலம்புகுவாய், அந்த அமைதி நிலை நீ வாழ்வாய், சதா நீ சித்தாக இரு. அதான் அர்த்தம். புரியுதா? நான் அப்பானோ அஸ்தம். எப்போது அப்பானன் ஒடுங்கலை, போனது ஒடுங்கலை, மேலே இருக்கிற மந்திரம் ஒடுங்கிடுச்சு, அது ஒரு நிலை. இப்போ ஒடுங்கலை. யந்திர பிராணச்ச அஸ்தம். பிராணனும் அஸ்தமமாகலை. அதாவது பிராணன் உதயமாகலை, அப்பானன் அஸ்தமமாகலை. உள்ளே போன பிராணன் வெளியில் வரலை, இந்த பிராணன் உள்ளே போய் ஒடுங்கலை. அந்த நிலை, அந்த நிலையில் உபாகதம் நசாகிர கமனாவர்த்தம் தச்சித்தத்துவம். மூக்கு நுனியில் தியானம் பண்ணுறது நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், பல முறை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். ஒன்றில் நிற்கணும், மனம் நிற்கணுங்கிறது தான் குறிக்கோளை தவிர இந்த இடத்துல தான் பண்ணணுங்கிறது நம்மளுடைய கற்பனை. அது ரிஷிகள் கற்பனை பண்ணியிருக்காங்க புரியணுங்கிறதுக்காக.
சித்திகளுக்கெல்லாம் இதை நீ வந்து மூலாதாரத்தில் பண்ணால் அந்த பலன், இது பண்ணால் இந்த பலன், இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதை நினைக்கிறியோ அதுவாகிறேங்கிறது ஒரு ஜென்ரல் சயின்ஸ் தானே. இப்போ நாமெல்லாம் ஞான யோகத்தில் என்ன ஒன்றில் நிற்கணுங்கிறது தான் விசேஷம், ஒன்றில் நிற்கிறது தான் உபதேசம். அது பேர் தான் நிஷ்டை. அந்த ஒன்றில் நீ எப்போ நின்னாலும் இந்த புள்ளிகள்லாம் கடந்து இறுதியாக சத்தில் போய் ஊடுருவே நிற்கும். ஆவிஷ்ய பிரவிஷ்ய அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் நிற்கும். இப்போ என்னாச்சுன்னா நாசாகிரத்துக்கும் புருவமத்திக்கும் மேலுங்கீழுமா 3 இன்ச்சுக்கு ஒரு வட்டம் காற்று இங்கே சுழண்டுட்டு இருக்கு, வெளியில் வரல. மூக்கு நுனிக்கும் புருவமத்திக்கும் ஒரே சுத்தல் இருக்கும். நசாகிர கமனாவர்த்தம் சத்தித்த. அப்போ மூக்குக்கும் புருவமத்திக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது. இப்போ உள்ளே போன காற்று மூக்கு புருவமத்திக்கும் நாபிக்கும் ஒரு யூட்டர்ன் இருந்துச்சு, மேலே போயிட்டு கீழே வருது, உள்ளே போயிட்டு கீழே வருது. அப்புறம் நாபியிலேருந்து சுஷ்மனா நாடி திறந்து சகசிராரம் வரைக்கும் மேலும் கீழுமாக வருது. எத்தனை கேட்டகரி பாருங்கள். முதல்ல உள்ளே வெளியே ஒரு யூட்டர்ன், அது ஒரு வட்டம். அப்புறம் மேலும் கீழும் புருவமத்தி வரைக்கும் ஒரு வட்டம். அப்புறம் உதான வாயு 1 சகசிராரம் போகணும்னு சொன்னேன் இல்லையா, சுஷ்மனா நாடி திறந்த அந்த நேரத்தில் 3வது வட்டம். இப்போ சொல்கிறது 4வது வட்டம். பிராணன் ஒடுங்கிடுச்சு, அப்பானன் ஒடங்கலை. அந்த நேரத்தில் மூக்குக்கும் புருவமத்திக்கும் ஒரு வட்டம் உள்ளே வெளியே. அது சொல்லுது நாசாகிர கமனாவர்த்தம் தச்சித்தம். அந்த நிலையை உபாசிரியை அதையும் அடைக்கலம் செய்யலாம். அந்த நிலையிலே நிற்கிறது, அப்படியே நிற்கிறது. பல நேரத்தில் அசையாமல் இருந்தால் முதல்ல நீங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் தியானத்துக்கு போக போக ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஓங்கார சப்தம் கேட்கும். அமைதியாக முதல்ல அனுபவிப்பீங்க, முதல்ல அமைதி அனுபவிப்பீங்க. அப்புறம் அந்த ஓங்கார சப்தம் கீன்னு லைட்டாக கேட்கும். அது நல்லா விட்டு கவனிச்சிங்கன்னா நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக கேட்கும். உள்ளேயும் கேட்கும், வெளியிலையும் கேட்கும். எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், தானே கேட்கும். நீங்கள் கவனிக்கணும். அதை நீங்கள் கவனித்தாலே அது நேராக எங்கே தான் அழைச்சிட்டு போகும், சத்துக்கிட்ட தான் அழைச்சிட்டு போகும். பிராணன், ஓங்காரம், சித்து 3ம் ஒரே லெவலில் தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன வட்டம். சித்து தான் ஆதாரம். சித்துக்கு மேலே பிராணன், அதுக்கு மேலே ஓங்காரம். சித்து தான் பிராணனாகி ஓங்காரமாகி வந்திருக்கு. எப்படி பிரம்ம ஈசனாகி கிரண்ய கர்ப்பனாகி விராட் ஆகுதோ, அதே மாதிரி சத்து தான் சித்தாகி சித்து பிராணனாகி பிராணன் தான் ஓங்காரமாக இந்த உலகை இயக்கிறது. புரியுதா? இவ்வளோ நுட்பமாக சொல்ல மாட்டாங்க, அடியேன்னு சொல்கிறேன். புரியுதா? ஏன்னா தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஒரு சின்ன நுணுக்கம் கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் உங்களுக்கும் தெரியணும். அது அந்த எப்பயுமே எனக்கு எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. மகிழ்ச்சி, அது ஒரு மகிழ்ச்சி. அதனால் இங்கே அப்போ அது தூய சித்தாக இருக்குது. அதான் சித்த சுத்தின்னு சொல்கிறோம்ல. சித்த சுத்தி. சித்தத்தில் வாசனை இல்லைன்னா சித்தம் சுத்தி. சித்தில் எந்த உபாதியும் இல்லைன்னா சுத்த சித்து. இது புரியுதா? எந்த போர்வையும் சட்டையும் அது போட்டுக்கல. அதான் நிர் ஆவரணம். சித்து தூயதாகி இரையாகும் நிலை. அந்த நிலை இரையாகும் நிலை, ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகிற நிலை. அங்கே தான் எந்த ஆவரணமும் இருக்கக்கூடாதுன்னு நிர் ஆவரணமாக ஆகுது. இப்போ இந்த உலகம் பிரம்மம் 2 வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பல விதமாக விசாரம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சத்து சித்து ஆனந்தம் ஒரு வார்த்தை. ஏன்னா அதுதான் இறுதியாக வர உறுதி செய்து இறுதிப்படுத்தப்பட்டது. இந்த இறுதி மிக முக்கியமான வார்த்தை நம்மளுடைய வேதாந்தத்துக்கு. தமிழில் நாம் மிக முக்கியமான வார்த்தை அதை எடுத்துருக்கோம். ரொம்ப அரிய வார்த்தை. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் என்னுடைய உணர்வுக்கு வரல. நிச்சிதா ஒரு வார்த்தை இருக்குது. நிச்சிதா உறுதிப்படுத்துறது. இறுதிப்படுத்துறதுக்கு என்ன சொல்கிறது? அந்திமத்தான்னு சொல்லணுமா? பின்னாடி வருதா பார்க்கலாம். ஆனால் இதை உறுதிப்படுத்துறதும் இறுதிப்படுத்துறதும் உங்களுக்கு புரியுதில்ல? ஒரு தத்துவத்தை இதுதான் ஃபைனல்ப்பா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுதான் வெர்டிக்ட், இதுக்கு மேலே நீ எத்தனை கோடி வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் இதுதான் திரும்பி வரும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்.
அதுக்கு மேலே உனக்கு அப்பீல் கிடையாது இந்த வார்த்தைக்கு மேலே அப்படி சொல்கிறது தான் உறுதிப்படுத்துறது, இறுதிப்படுத்துறது. இப்போ சச்சிதானந்தில் சத்து இருக்கிறது, சித்து தெரிகிறது. அஸ்தி பாத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அஸ்தினா என்னது? இருக்கிறது, அதான் சத்துன்னு சொல்கிறோம். பாத்தினா விளங்குகிறது, அதான் தெரிகிறது. எது தெரியுதோ அது சித்து. இருக்கிறது தெரியாது, தெரிகிறது இருக்காது. இருக்கிறது தெரியாது, தெரிகிறது இருக்காது. இருக்கிறது தோன்றாதுன்னா சத்து. பிரம்மம் இருக்கிறது தெரியாது, தெரிகிறது ஜகத்தா தெரிகிறது சித்து, அது இருக்காது. புரியுதா? சச்சிதான் தமிழ், சுத்த தமிழ். அங்கங்கே தமிழ் பயன்படுத்தணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. வார்த்தைகள் தான் கிடைக்கல, ஒக்கபுலரி இல்லை நம்மள்கிட்ட. தமிழ் ஒக்கபுலரி நிறைய நாட்களை ஹிந்திக்கு செலவு பண்ணியிருக்கோம். சரி, நீங்களாம் தான் தமிழ் படிக்கிறீங்களா, நம்ம கொஞ்சம் ஹிந்தி படிப்போமே மாற்றி. அப்போ இருக்கிறது பிரம்மம், தெரிகிறது மாயா. இருக்கிறது தெரியாது, தெரிகிறது இருக்காது, அதான் சத்து சித்து பிரம்மம் ஜெகத்து. புரிஞ்சிச்சா? அஸ்தி பாத்தி. சரி, ஆபாச மாத்திரம் ஏ இதம், ஆபாச மாத்திரமேவ இதம், ந சன் அசன் ஜகத்து திரயம். இங்கே சத்து அசத்து ஜகத்துன்னு எதுவும் கிடையாது, எல்லாம் ஆபாசம்தான். ஆபாசம்னா பிம்பம். பிம்பம் எப்போ சொன்னோம்? முந்திரம் வருது பாருங்க. பொய்ன்னு சொல்லலாம், மித்துன்னு சொல்லலாம் ஜெகத்தை. ஆனால் பிம்பம்னு சொல்கிறது ரொம்ப அரியது. பொய்ன்னு சொல்லலாம், கற்பனைன்னு சொல்லலாம். பிம்பம்னு சொல்கிறது இருக்குது, அதுக்கப்புறம் இருக்காது. அப்போ நாம் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் எத்தனை கோடி மக்கள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தனி தான். உங்கள் கேரக்டர் செயல்பாடுகள் எல்லாம் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம நினைப்போம் இவ்வளோ பேர் இருக்காங்க, பந்தம் பாசம் எல்லாம். கொரோனா வந்தால் பந்தம் பாசம்னா ஓடும் துண்டை காணும், துணியை காணும். அது மாதிரி ஆபாச மாத்திரம் ஏவ இதம், இங்கே தெரிகிறதெல்லாம் இருக்காது, அதான் சொல்லுது. ந சத்து அசத்து ஜகத்து மூணும் கிடையாது. இத்தியன்ய கல்னா, இதை தவிர, இந்த சத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. தியாகம் எப்படிங்கிறத தெரிஞ்சு விட்டு சம்யக் ஞானம், சம்யக் ஞானம் சொல்லியிருக்கோமா? பூர்ண ஞானம். இப்படி அறிவது இருக்கிறது ஒன்று தான் எல்லாமே இருக்கு. பிரம்மத்தை அறிய முடியாது, பார்க்க முடியாதுலாம் சொல்ல, புலன்களுக்கு எட்டாதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? அறிவுக்கு எட்டாது, அறிய முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? முதல்ல உணர தான் முடியும், ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா அதுதான் எல்லாரையும் அறியுது. அறியறதுக்கு இன்னொருத்தவன் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் நுட்பமான கருத்து இது, ரொம்ப ஆச்சரியமான கருத்து, அதுதான் சத்தியமான கருத்து. ஒன்று, நம்மளை மாதிரி 1000 கோடி மக்களை உடல் உறுப்புகளை வச்சு இந்த உலகத்தை ஆள்கிறது. ஒன்று, ஜீவராசிகளை வைத்து. இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம தனி மனுஷன்னு. இப்போ நம்ம சொன்னல எல்லாம் இருக்கும், தனியாக இருக்கிறோம்னு நினச்சோம்ல, அது அல்ல. சத்தியம் என்னன்னா, அந்த ஒன்று இத்தனை அணுக்களாக என்னை வைத்து பேசுகிறது, உங்களை வைத்து கேட்கிறது. பேசுகிறதும் கேட்குறதும் அதுதான், அந்த ஒன்று தான். ஒன்று அதுவே எல்லாமாக இருக்கிறது. ஆனால் தனியாக தெரிகிறேன்னு, நான்லாம் தனித்தனியாக இருக்கேன். இத்தனை பேர் அன்னைக்கு கேட்டார், எல்லாருக்கும் ஒரே பொருள் தெரியுதுன்னு அவர் கேட்டார்ல. இது ஒவ்வொருத்தவங்க அறிவு கேட்டின பொருள்னு சொன்னால், இது ஒரே பொருள் எல்லாருக்கும். இது பம்பரம்னு எல்லாருக்கும் தெரியுதுலண்ணா. எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருக்குது. தெரிகிறது இருக்காது,
அது நான் இல்லைம்பேன், அதான் இருக்கேம்பிங்க, அது பிம்பம்னு சொல்லுவேன், இருக்காதுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது இருக்காது. இருக்குமா? இருக்காது. அப்போ உலகத்தில் உள்ள இத்தனை ஜீவராசிகளும் அவருடைய அங்கங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுங்க. இது புரியுதா? இது புரியுதா இல்லையா? அப்போ பேசுகிறதும் கேட்குறதும் பேஷண்ட்டும் டாக்டரும் நல்லதும் கெட்டதும் பாவமும் புண்ணியமும் இந்த ஒன்று தான் செயல்படும். அதுதான் அறியுது, என்னை வச்சு அறியுது. அதுதான் பேசுது, என்னை வச்சு பேசுது. பேசுறது அது, அசைக்கிறது வாயே அதுதான். இந்த பேசுகிற வாய் இந்த பேசுறதுக்கு பேசும் சக்தியாக இருக்கிறத அறியாது. கேட்குற காது கேட்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அறியாது. பார்க்கிற கண்ணு பார்க்கும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் எல்லாரையும் பார்க்குது. அப்போ நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோமே, நீங்கள்லாம் தெரிகிறீர்கள், அப்புறமா தெரிய மாட்டீர்கள், அப்புறமா மறைந்து போவீர்கள், அப்புறமா தோன்றுவீர்கள். ரொம்ப பப்பேட் ஷோ மாதிரி இருக்கா இல்லையா? பொம்மலாட்டம் தானே. அப்போ எப்படி பாவம் வரும், புண்ணியம் வரும்? உன்னுடைய அறிவு, அறியாமை. எது அறியாமல்? நான் செய்கிறேன் என்னதுன்னு நீ நினைக்கிறல்ல, அதான் பிரச்சனை. எதெல்லாம் என்னதுன்னு சொல்றியா அது ஒன்றை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துடும். அப்புறம் கவலை வந்துடும், துக்கம் வந்துடும், சந்தேகம் வந்துடும். சந்தேகம் ஆட்டி படிக்குதா இல்லையா? எத்தனை குடும்பத்தை காலி பண்ணுது சந்தேகம். ஈகோ எத்தனை கோர்ட்டு கேஸை உருவாக்குது. அஞ்ஞானம் எத்தனை பேரை வதம் பண்ணுது. ஆணவ கொலை, அது என்னவோ தெரியல, கொலை பண்ணோடனே அவனுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவனுடைய மானமெல்லாம் திரும்பி வந்துடுதான். அது எப்படின்னு தெரில, எவன் சொன்னான்னு தெரில. இவன் தான் ஜெயிலில் அடக்க போகிறான் அடுத்த 50 வருஷத்துக்கு. அறிவே கிடையாது. என்ன அதான் நான் பலமுறை நீ என்ன எம்எஸ் சுவாமிநாதனா சொல்லு. இன்றைக்கி அவருக்காக ஸ்டாம்ப்பு வெளியிட்ருக்காங்க. சயின்டிஸ்ட் சுவாமிநாதன் தெரியும்ல, காயின் வெளியிட்ருக்காங்க ஞாபகார்த்தமாக. பாருங்கள், ஒரு இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவர். புரியல, ஆடுதுறையில் பிறந்திருக்காரு. அது முக்கியமான தருணத்தில் பஞ்ச புரட்சி வரும்போது பசுமை புரட்சி உருவாக்கியிருக்காரு. எப்படி சுவாமிநாத சாமி? உங்களுக்கு புரியாது நான் சொன்னேன். அவர் அதை பற்றிலாம் பேசுகிறதில்ல. மானம் அவமானம், ஆணவ கொலை, இந்த கொலை அந்த கொலை, மாங்கொலை தென்னங்கொலையெல்லாம் அவர் பேசுகிறதில்ல. இந்த அறிவில்லாத முட்டா பசங்க தான் என்ன பண்ணுறது, எதுக்கு எதுதாலும் கவலையே பண்ணல. ஒருத்தன் போகிறான், இப்போ தான் ஜெயிலுக்கு போகிறான், அடுத்தவன் ஒரு வாரத்தில் அடுத்த வேலையை காட்டுறான். தொடர்ந்து என்னதான் பாடம் நடத்துகிறானுங்கன்னு என்ன தெரியல. அதனால் ஒன்று தான் இத்தனை பேரை தன்னுடைய அங்கங்களாக வச்சு செயல்படுது. அது நடத்துகிற ட்ராமாலாம் நீங்கள் ஒத்து கவனிக்கிறது இல்லைங்க. எல்லாம் நம்ம பண்ணுறோம், நம்ம நினச்சின்னு இருக்கோம். அதை முதல்ல இதுதாங்க ஞானம். எல்லாமே நாம் பண்ணுற மாதிரி தெரியும். அப்போ நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? நீ முதல்ல இதை அறி, பிரம்மஞானத்தை அறிஞ்சிக்கோ. என்ன பண்ணணுன்னு தெரியும், என்ன பண்ணணுன்னு தெரியும். இதை அறியலைன்னா தெரியாது, குழப்பம். தெரியலை, நான் தவறாக பண்ணிட்டேன்னா தவறாக தண்டனை உண்டு. அடி தெரியாமல் அடிக்கும். நீ தெரியாமல் தானே பண்ண, உனக்கு தெரியாமல் அடிக்கிறேன். உனக்கு எந்த காரணத்தினால அடிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. வச்சு செய்தா இல்லையா? என்ன சொல்கிற மாதிரியே இருக்குன்னு சில பேர் நினச்சி எல்லாருமே சிரிக்கிறீங்க. ஏதோ விசேஷம் நடந்திருக்கு. அதனால் ஆபாச மாத்திரம் ஏவ இதம் ந. அதனால் சத்து அசத்து ஜகத்து அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் விட்டுடு. சமயக் ஞானம் விதோ புதாகா, இதை தான் பூர்ண ஞானம்னு விதுஹு
ஞானிகள் கூறுகிறார்கள். உதாகா ஆபாச மாத்திர ஏகம் பிரம்மன், பிரம்ம மட்டுமே. சித்த ஆதர்ஷ கலங்கிதா, இந்த சித்து இருக்குல்ல, சித்துங்கிறது ஒரு கண்ணாடி. அந்த பிம்பம் இதில் பட்டு இத்தனை பேராக தெரிகிறோம். சந்திரனுடைய பிம்பம் தண்ணியில் பட்ட பிறகு பிரதிபலிக்கிற அது மாதிரி இவ்வளோ பேரை நம்ம தெரிகிறோம். கொஞ்ச நாளைக்கு தெரிவோம், அப்புறமா போஸ்ட்டை ஒட்டிடுவான். அதனால் சண்டை போடாத, வீட்டில் சாப்பாடு கிடைச்சா சாப்பிடு, அமைதியாரு, தியானம் பண்ணு, வேற என்ன பண்ண போகிற நீ? அப்படி இருக்கிறது சமய ஞானம். சித்த ஆதர்ஷ கலங்கிதா. இந்த சித்தம் இருக்குல்ல, இந்த சித்தங்கிற கண்ணானியுடைய பிரம்ம தான் என்னது? இந்த பிம்பங்கள். அஞ்ஞானமே அஞ்ஞாத்தேவ சம்சாரம். அஞ்ஞானத்தினால தான் உனக்கு சம்சாரம் தெரியுது. ததஸ்தபி சந்தியஜ்ய நிராபாஷோ பவோத்தம். அதனால் உன்னுடைய பாவத்திலேருந்து, உன்னுடைய ஆசையிலேருந்து நிராசைக்கு போயிடு, ஆசையற்ற நிலைக்கு போயிடு. நீ ஆசைப்படுறதுலாம் கொஞ்சம் நேரம். இதெல்லாம் சர்வாதீத நிலைன்னு பேர். சர்வாதீதம் இந்த வார்த்தை எழுதுங்க. எல்லாவற்றையும் கடந்த நிலை. இந்த சித்துங்கிற கண்ணாடி அழுக்கானதுனால தானே பிரம்ம, அதனால தான் மனம்லாம் உற்பத்தி ஆகுது. சித்து மேலே சங்கல்பம், ஆசை, காமம் எல்லாம் ஏற்படுறதுலாம் எங்கே மனதில் ஏற்படுதா? அது எங்கே இருக்குது? சித்து மேலே தான் இருக்குது, சித்தம் இல்லை அது. அதான் சித்தை தனியாக பிரித்து காமிக்க, அதான் அறிவு. இப்போ நீ மனமா சித்தா? நீ சித்து, எப்பயுமே நீ சித்து தான். சுவாமியோட இறந்து அது வரைக்கும் துவைத்தம். சுவாமி கூட சத்தோட இணைஞ்சிட்டீங்கன்னா, அந்த லோகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னா எங்கே அமைதி, குளிர்ச்சி, திருப்தி. முதல்ல அமைதி, ரெண்டாவது குளிர்ச்சி, அப்புறம் ஆனந்தம். அத்வைதம் ஒன்று இருக்குது. அதாவது அறிவு அத்வைதம், ஞானம் அத்வைதம், குளிர்ச்சி, அமைதி, அன்பு விட்டுட்டோம். அதான் என்னடா ஒன்று குறையுதுன்னு, அன்பு. அறிவு, அன்பு, குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம். இப்போ இந்த கண்ணாடி அழுக்கானா மனம் வந்துடும். கண்ணாடி அழுக்கானா உள்ளே பார்க்காது, பரம்பொருளை பார்க்க முடியாது, மறைக்கும், ஸ்க்ரீன் ஆகிடுச்சு இப்போ. அதனால் இருட்டு. பரம்பொருளுடைய வெளிச்சம் இந்த சித்து மேலே படலை, பிரதிபலிக்க முடியல. ஏன்னா மனங்கிற ஒரு ஸ்க்ரீன், முதல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. அந்த மனம் என்ன பண்ணுது? பயப்பிரதம், பயத்தை கொடுக்கறது மனம். கல்யாணம், கல்யாணம்னா உயர்வு. கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு ஒரு உயர்வு, ப்ரொமோஷன். கல்யாணம் ஆன பிற்பாடு இது வரைக்கும் என்னவா இருந்தான்? பிரம்மச்சாரியாக இருந்தான், ஊரை சுற்றிட்டு இருந்தான் அந்த காலத்தில். இப்போ எல்லோரும் பொறுப்பாக தான் இருக்காங்க. அண்ணா அக்கல்யாணம், கல்யாணத்துக்கான தடையாக இருக்குது. கல்யாணம்னா ஏற்றத்துக்கான, முயற்சிக்கான, உயர்வுக்கான தடையாக இருக்கிறது மனம். தைரிய சர்வஸ்வ ஹாரினம். தைரியத்தையே தோற்கடிக்கிறது, உன்னை கோழையாக்குறது யார்? மனம். உன்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னா என்ன? மனம் பலகீனமாக இருக்குது. வேலையெல்லாம் செய்ய முடியாது அவருக்கு. போகம் பண்ண சொன்னால் போகணும். சாப்பிடு, தூங்கு, அல்வா வாங்கிட்டு வா, இனிப்பாக இருக்குது அந்த கடையில் அப்படின்னு.
அப்படின்லாம் சொல்ல தெரியும். வேலைக்கு போனால் வேலைன்னா நுட்பமானதும் வேலை தான். உடம்பால் செய்கிறது தான் வேலை இல்லை, அறிவால் செய்கிறது வேலை, உயிரால் செய்கிறதும் வேலை தான். அதனால் தைரியத்தை சர்வஸ்வ ஹாரினம். தைரியமே இல்லாமல் பண்ணிடும். என்னால் முடியுமா. அதனால தான் படிக்கிற காலத்தில் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் முடியுங்கிற தத்துவத்தோடு என்ன பண்ணுவீங்க, ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்ரெஸ் இருக்கா, கல்யாணம் ஆகுது, கல்யாணம்னா முன்னேற்றம்னு சொல்கிறீங்க. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஒரே மாதிரி இருக்கான். வயசு ஏறிச்சு, முடி நடிச்சிச்சு. ப்ரமோஷன் வருஷம் வருதா? என்ன ப்ரமோஷன் ஆகிடுங்க? என்ன ப்ரமோஷன் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் ஜி, ஏதோ போயின்ட்டுருக்கு ஜி. சரி, அந்த தெளிவாக இருக்குது. சண்டை போடாமல் இருங்க, அமைதியாக போங்க. நீங்கள் சாதாரண வாழ்க்கையை நடத்திக்கிட்டே வந்தால் அந்த உயர்வுலாம் தானாக வரும். கரெக்டாக செய்யணும். ஒரு ட்ராக்கில் ஒழுங்காக போகணும். இங்கே 10 நாள், அங்கே 10 நாள், இங்கே 3 நாள். அதனால் தைரியத்தை எல்லாத்தையும் இழந்துருவான், கோழையாயிடுவான். நம்மளுக்கு லைஃபே முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைப்பான். அதெல்லாம் தரணும், அதெல்லாம் நீ கடந்து வரணும். அதெல்லாம் நீ ஒன்றும் செய்தால. அதான் டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங். 0 மாதிரி இரு. அது ஒரு நடைப்பின வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இரு. நானும் அதெல்லாம் இருந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அதுக்காக சொல்கிறேன். சுறுசுறுப்பாக இருக்கிறவன் அப்படியே பிளாக் ஆகி இருக்கிற சூழ்நிலை இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே படுத்து ஏதாவது இல்லைன்னா தவறான ட்ராக்கில் போகக்கூடாது. முடிஞ்சால் அந்த நேரத்தில் அதிகமாக தவம் செய்யலாம், இறைவனை அதிகமாக சிந்திக்கலாம், இறைவனை சுற்றி வரலாம், ஜபிக்கலாம். இதுதான் உயர்வான நேரம். உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா சுவாமியை சுற்றுறது தான் உத்தமமான வழி. இல்லை ஜபம் பண்ணுறது உத்தமமான, இல்லை ஏகாந்தமாக இருக்கிறது. அதை தான் டூ நத்திங், சே நத்திங், பி நத்திங். ஒரு அரிய மந்திரம் இது, அரிய மந்திரம் இது. உங்களை உன்னதமான நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது, மோசமான நிலையிலேருந்து உங்களை காப்பாற்றுற மந்திரம் இது. அமைதியாக இரு. உலகமே உன்னை தப்பாக பேசும், அவதூறு பேசும். அதெல்லாம் நீ பொருட்படுத்தாத. நீயா இரு. உனக்கு சந்தர்ப்பம் வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருக்குது அவதாரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனலைஸ் பண்ணுறதில்ல. நீங்கள்லாம் கம்பேர் பண்ணணும். மற்ற பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாம் 0லேருந்து வந்திருப்பான். இல்லை பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கும், அதுலேருந்து அவன் மீண்டு வந்திருப்பான். இப்போ என்ன ஆக போகுது? எதை எடுத்துன்னு போக போகிற இப்போ நீ? அப்புறம் வேகமாக போகணுங்கிற, இந்த வருஷமாக நடக்கணுங்கிற. இவ்வளோ நாள் என்ன பண்ண நீ? அதனால் கால நேரம்லாம் சாமிக்கு நிர்ணயம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அது நடக்கும். நீ பயணத்தை மெதுவாக நடந்துடு. உன்னுடைய குறிக்கோளை நினச்சி நடந்துக்கிட்டுரு. அதில் ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையா? முதல் 1000 ஆடியோவுக்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லவே இல்லை. 1000 ஆடியோவுக்கு சரி 1000 ஆடியோ பேசியிருக்கோம், ஒருத்தனும் லைக் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நினச்சா என்ன ஆகுது? 1001வது ஆடியோ வராது, ஸ்டாப் ஆகிடும். விட்டினா தோத்துட்டேன், நின்னா ஜெயிச்சிருவேன். நின்னாலே ஜெயிச்சிருவேன். இது இந்த சூழ்நிலை வந்த மாதிரி அந்த சூழ்நிலை வருதா இல்லையா? ஞானிகள் ரெண்டுத்தையும் பார்க்குறதில்ல, விழுறதையும் பார்க்குறதில்ல, உயர்றதையும் உயர்வு தாழ்வெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பான். சமுதாயம் தான் அவனை எப்படி பார்க்குது, அப்படி பார்க்குது. மரியாதை கொடுக்கும், மரியாதை இல்லைங்கும். அவனை மாதிரி நம்மளையும் நினச்சிக்கும். நீங்கள் இந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு, நான் ஒன்றும் சிரமப்படு. அவன்லாம் என்னை பாராட்டுறான். கேட்டேன் நான், நீங்கள் இந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ போராடிருக்கீங்க, எவ்வளோ இவன் என்னமோ பார்த்த மாதிரி. அப்போல்லாம் சொல்லலை. நான் டிப்ரெஷனில் இருக்கிறதோ, நெகட்டிவ் சூழ்நிலை இருக்கும்போதோ, நான் ஓய்வாக இருக்கிறதோ, ஓரமாக இருக்கும்போதெல்லாம் எந்த கழுதையும் ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு பிரகாசத்துக்கு வந்த பிற்பாடு நீங்கள் அப்படி நாங்கள் அப்படி, அதெல்லாம் சொல்லும். அதெல்லாம் சமுதாயம் மாறி மாறி சொல்லும். நடிக்குது. அது இதுவும் நடிப்பு தான். அதனால் அவங்களுக்கெல்லாம் பீரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. அதனால் தைரியத்தை இழக்கக்கூடாது. தைரியங்கிறது ஒன்றில் நிற்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களை அழ வைக்கும், 4 பக்கமும் 4 கழுதைங்க குத்தம், எட்டி உதைக்கும். ஆனால் ஒன்றில் நிற்கணும். ஸ்திரங்கிற வார்த்தையில்தான் தைரியன்னு வந்திருக்கு.
தைரிய சர்வஸ்வஹாரினம். தைரியத்தை எல்லாத்தையும் இழக்கிற சூழ்நிலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அவனும் ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சனாலிட்டி, எதையும் சாதிக்கிற பர்சனாலிட்டி. பக்தி இருக்கும், ஞானம் இருக்கும், சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டுருக்கான். அதுக்குள்ளே போட்டு குத்துறது அவனை. குத்தக்கூடாது, பாவம் அது, தெரியுமில்ல. சோம்பேறியாக இருந்தால் நீ அங்குஷம் போடலாம். அவன் ஆக்டிவான பர்சனாலிட்டி, சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டுருக்காங்கிற அறிவு கூட இல்லை. அவன் ஜெயிச்சா நான் எங்கே போய் கொடுக்க போகிறான் ஐஸ்வர்யங்களை எல்லாத்தையும்? அவன் எடுத்துக்க மாட்டான், ஒன்று கூட தொட மாட்டான், எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அறிவு இல்லாமல் இல்லை, அறிவோடு தான் இருக்கிறான், காத்துட்டு இருக்கிறான் சந்தர்ப்பத்துக்காக. நானும் அந்த சூழ்நிலையில் நிறைய இருந்திருக்கேன். யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, புரிய வைக்கணுங்கிற முயற்சியும் பண்ணக்கூடாது. இதே தான் வார்த்தை. எப்போதும் போல் அப்படியே மெதுவாக சைலண்ட்டாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி மெதுவாகவே நடக்கணும். உட்காரக்கூடாது, படுக்கூடாது, மெதுவாக நடக்கணும், ரொட்டீன்ஸ் பண்ணணும். மன பிசாசு போட்டா, மனக பிசாசு பிசாச உற்சாரிய. இந்த பிசாசை அழித்து யோசி சோசி. இது எழுதுங்க இந்த வாக்கியத்தை, எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச வானல்ல. யோசி சோசி, நீ எதுவோ அதுவா இரு. யோ அசி, யோ அசி, யோ அசி சோ அசி. நீ எதுவா அதுவா இரு. நீ எது சத்துனா சத்தாயிரு, இல்லை நான் சித்துனா சித்தாயிரு. நான் கூட அடியேன் சந்தர்ப்பத்துக்காக எவ்வளோதான் நாட்கள் காத்துட்ருக்கேன். இப்போ கூட காத்து தான் இருக்கேன். சுவாமி அப்போ இந்த ஞான பூமியாக்குவார். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பிறந்த மண்ணை பல பேர் களிமண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கான். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பிறந்த இந்த மண்ணை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ கோயில் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த ஞான மண்ணை, கர்ம பூமியை, ஞான பூமியை ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிடக்காங்க, அறியாமை. அதனால் ஒரு கோடி சிஷ்யர்கள் நம்ம ஒர்க் பண்ணணும் இந்த சமுதாயத்துக்காக. நம்மளால் முடிஞ்சது கண்ணை திறந்து விடுவோம், அது நம்மளால் முடியும். யோ அசி சோ அசி, நீ எதுவோ அதுவா இரு. நீ எதுவோ அதுவா இரு. நீ எது? நீ மண்ணா, களிமண்ணா, இல்லை கண்ணா, நீ சத்தே, நீ சித்தே, நீ ஆனந்தம், அதுவா இரு. யோ அசி சோ அசி. அருமையான வாக்கியம். இதெல்லாம் நாம் லைஃப்பில் கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனால் மந்திரத்தில் இருக்குது. இதெல்லாம் எப்போ படித்தோம்? எந்த ஜென்மாவில் படித்தோம்? இன்றைக்கி தான் பார்க்குறேன். நேற்றோ இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் இதை பார்க்குறது. அது ஒரு முறை ரெண்டு முறை எழுதும்போது நம்ம ஹிருதயத்தில் ஒரு நெருடல் ஏற்படுத்தும். இது என்னமோ கனெக்டடாக இருக்குது நமக்கு. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளே உள்ள சூக்ஷ்மம் வெளியில் வரப்போ ஆனந்தமாக இருக்கும். ஒரு வார்த்தையினுடைய சூக்ஷ்மம் வெளியில் வந்தால் தாங்க அதாங்க ஞானம். ஒரு வார்த்தைக்கு வார்த்தை மீனிங் சொல்லும், சப்தார்த்தம். ஒரு வார்த்தைக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை சொல்லும், பாவார்த்தம். ஆனால் ரகசியார்த்தம் சொல்லுதில்ல, அதுதான் ஞானம். அதை தான் குரு பண்ணுறாங்க. அந்த சூக்ஷ்மத்தை தான் நீங்கள் படித்தா புரியாது, படித்தா தெரியாது, படிக்க வேண்டாம், கேளுங்கன்னு சொல்லுது. நாங்கள் மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இணக்கம் இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுக்காத. உனக்கு சிஷ்யனாக வர்றதுக்கு அவனுக்கு தயாராக இல்லையா, அவனுக்கு ஒன்று நீ போய் சொல்லித்தராத. ஆனால் அவன் அறியாமையில் இருக்கும்போது அவனை விடாமல் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிகிற வரைக்கும், புரிஞ்சதுக்கப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவான், தன்னை மாற்றிக்குவான். இணக்கம் இல்லாதவனு சொல்லிக் கொடுக்க. சிஷ்யனா அந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கும்போது இவர் பெரிய எஜமான மாதிரியும் அவர் டிரைவர் மாதிரியும் தான் டீல் பண்ணுவான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பிரச்சனை அதிகமாகி துக்கம் அதிகமான ஷேரிங்காக பண்ணணும்னு நண்பனாகிடுவான். அப்புறம் தாங்க முடியாத துக்கம் பிரச்சனை குழப்பம்லாம் வந்த பிற்பாடு இந்த அறிவு ஒருத்தர் உனக்கு தெரியும் சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் நீ சிஷ்யன் ஆகணும்ப்பா. சிஷ்யன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கோன்னு கேட்குறான். அவனே கேட்கும்போது நீ என்ன அகங்காரத்தை விட்டு கேளு. குரு என்ன பண்ணுவாங்க, பிரம்மத்தையே கொடுப்பாங்க. யோ அசி சோ அசி, ஸ்திரோபவ, அதிலே நெல். யாருக்காக உன்னை மாற்றிக்காத. சித்தவியோமேவ, சிதவியோமேவ
கிளாசீக பராபரம் விவர்ஜிதம். இந்த சித்த வியோமேவ, இந்த சித்த ஆகாயத்தில் இக பர பர, இக பர அபர, இந்த இகம் பரம் அபரம் அதெல்லாம் கடந்து விவர்ஜிதம், இதெல்லாம் நீக்கி கடந்து சர்வத்திர அசம்பவ சைத்தியம் எத்து, எல்லா பிம்பத்துக்கும் அப்பால் எத்து கல்பாந்தே அவசிஷத்தே, எது இந்த காலத்துக்கு இடத்துக்கு அப்பால் ஒன்று இருக்கு நிற்பது, சித்தாய் நிற்பது சத்தே, உணர்வாய் நிற்பது சத்தே, இதெல்லாம் கடந்து சித்தாகாயத்தில் இக பர அபர எல்லாம் கடந்து எங்குமாய் உணர்வாய் எது நிற்கிறதோ அது அவசிஷது, எஞ்சி நிற்கிறது எதுவோ அது சத்தே. ஏன்னா அதுக்கு அழிவு கிடையாது, ஆதாரமான வெட்ட வெளியாக இருக்கு, ஆகாயம் போல. வாஞ்சா வாஞ்சா க்ஷணே தூ யா துஷ்டி சத்திர வாஞ்சேவ காரணம். இப்போ வாஞ்சா சனி, ஆசை வந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறுது. ஒரு ஆசை, அதை பூர்த்தி பண்ணுறோம், அதுக்கு முயற்சி பண்ணுறோம், மோதம் பிரமோதம் பிரியம் மோதம் பிரமோதம்லாம் பண்ணுறோம், பார்க்குறோம், அப்புறம் விலைக்கு வாங்குகிறோம், அப்புறம் அதை யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். அப்புறம் அது எது வரைக்கும் அந்த மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால், அடுத்த ஆசை பிறந்துச்சுன்னா இந்த இது அவுட்டு, இல்லை ஒரு துக்கம் வந்ததுன்னா இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் ஒரு ஆசையும் அதனுடைய போகமும் அதனுடைய விளைவும் அடுத்த ஆசை வர வரைக்கும் அது சொல்லுது. சனி வாஞ்ச சனி செகண்டு தான், துஷ்டி திருப்தியும் செகண்டு தான். அதான் அதிருப்தின்னு சொன்னது. துக்க மிஸ்ரித்த அதிருப்தி பேடுன்னு சொன்னோமே. பந்தம் ஒன்றை செக்கு மாடாக்கும், பூர்த்தி பண்ணாத அதிருப்தி கொடுக்கும், துக்கம் கலந்ததுன்னு சொன்னோம்ல. அதான் துஷ்டி தத்திர வாஞ்சேவ காரணம். ஆசையே அடுத்த ஆசைக்கு பாகும். இந்த ஆசை விட்டாச்சு, இது ஒன்றும் இல்லை, அடுத்த முறை மெனுவை பார்த்து வேறு சாப்பிடணும். அப்போ தான் நாக்குக்கு வந்து நல்லா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். அப்புறம் அந்த சட்னி எடுத்துடுவா, இந்த சட்னி எடுத்துடுவா, அந்த வெள்ளை சட்னி எடுத்துடுவா, அதெல்லாம் சிகப்பு எடுத்துன்னு வரவே இல்லை. என்ன அப்படி நாக்குன்னு கேட்குறேன். எல்லா டேபிள்லேயும் ஒரு கத்திரிக்கோல் வைக்கணும். ரொம்ப ஓவராக அந்த நாக்கு அலையுது அப்படின்னு நாக்கை பிடிச்சி இழுத்து ஆப்ரேஷன். அதனால் என்ன சொல்லுது, துஷ்டி அதுஷ்டி, துஷ்டி துவஸ் துஷ்டி பரியந்தோ தஸ்மாது வாஞ்சா பரித்து. எல்லாத்துக்கும் ஆசை தான் காரணம். துஷ்டி மாறிக்கிட்டே இருக்குது, திருப்தி மாறிக்கிட்டே இருக்குது, பூர்ணமாக இல்லை, அதிருப்தியே இருக்கிற. அதிருப்தி தான் நிரந்தரமாக இருக்கும், அவனுக்கு திருப்தியே வரமாட்டேங்குது. அதனால் அந்த அற்ப விருப்பங்களை வாஞ்சா பரித்தியஜ அது மாறிடும், அந்த ஆசைகள் மாறிடும். அதனால் பரித்தியஜ விட்டுடு, ஆசைகளை விட்டுடு. ஆஷா யாத்து நிராசாபவ, ஆசைன்னு இருக்கிற இடத்துல ஆசையற்ற நிலையை கொண்டு வா, அந்த மனநிலையை கொண்டு வா. இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்கள்? எதுக்கு வந்திருக்கோம்? பூலோகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? விடுதலை நம்ம அடையணும், அதை முயற்சி பண்ணணும். இங்கே எதுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க? நிமித்தம். ஏதோ ஒரு காரியம் நடத்த வேண்டியது ஒன்றை வச்சு நடத்துகிற. உனக்கு உடம்பை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ட்ரெஸ்ஸு கொடுத்து, வீடு கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் நீ ஏதோ பண்ணிட்டுருக்க. அதை அந்த வேலையை செய்யணும், அதே நேரத்தில் விடுதலை கேட்கணும். ரெண்டு விஷயம். வந்த வேலை சொந்த வேலை. வந்த வேலை நிமித்தம்,
எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சொந்த வேலைன்னு எடுத்துக்கலாம், வந்த வேலையை எடுத்துக்கலாம். விடுதலை மிக முக்கியம். விடுதலை ஆகணும், திரும்ப திரும்பி வரணும், திரும்ப திரும்ப வரணுங்க. திரும்ப திரும்ப இதே செக்கு மாடு வாழ்க்கை தான். அறிவு வளரலைன்னு சொன்னால் ஆனந்தம் வளராது. அதனால் உனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிற. அறிவு வளராமல் அன்பு வளராது, ஆனந்தம் வளராது, அமைதி வளராது. அப்போ அறிவே இந்த அமைதி அன்பு ஆனந்தமாக இருக்கிறது. அது பேர் உணர்வு, அது பேர் சித்து. அதனால் ஆசையை விட்டுட்டு நிராசை நிலையில் இரு. எது வந்து உன்னை பிடிக்கிற மாதிரி, இப்படி ஒரு ஆசை இருக்குது, அப்படி ஒரு ஆசை இருக்குது, அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு, அப்படி ஒரு ஆசைன்னு சொல்லி 100 ஆசையை கொண்டு வந்துடுவான். 3 தான் இருக்கணும். வீட்டுக்கு ஒன்று, தொழிலுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று. தொழிலுக்கு நிமித்தம் வந்த வேலையை ஒழுங்காக செய்யணும், தொழிலை ஒழுங்காக செய்யணும். இல்லைன்னா உன்னை செய்ய வைக்கும். செஞ்சால் உனக்கு பேர் புகழ் காசு பணம் சித்திகள் எல்லாம் கிடைக்கும். செய்ய மாட்டேன்னா அடி உத தரித்திரம். அப்புறம் அந்த அங்குஷம் வச்சு குத்துவாங்க பின்னாடி. எது கண்டுபிடிச்சான் அங்குஷம்? AK 47 எது கண்டுபிடிச்சான்? இவனையெல்லாம் ஒரு வாட்டி போட்டால் போக மாட்டான். ஆஷா யாத்து நிராசாத்வம் பாவம் யாத்து பாவனா அனஸ்துவம் மனோ. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ உள்ளே பூந்து மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே பூந்த அந்த கழிசடை குப்பை கசடு அசடு விஷம் எல்லாத்தையும் வெளில எடுத்துன்னு வர்றாரு. ஆஷா யாத்து நிராசாத்வம் பாவம் யாத்து பாவனா அமனஸ்துவம். அதை நீக்கினீங்கன்னா ஆசையை விட்டாலே மனம் போயிடும், மனம் கிடையாது. அமனஸ்துவம் மனமற்ற நிலை. மனோ யாத்து திவ அசங்கேன ஜீவித்த. அதனால் வாழ்நாள் முழுவதும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய ஞானம். இது எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இது தெரியாமல் வாழ்நாள் ஃபுல்லாக தன் வாழ்க்கையே என்ன பண்ணிக்கிறாங்க, துக்கப்படுத்திக்கிறாங்க. என்ன தேவையோ கேட்டு தொலைக்க வேண்டியது தானே. வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்க, இருந்தால் கொண்டாந்து கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாரு. நீங்களே மனசுக்குள்ளே பூந்து எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அது என்னது? அது ஏன் அவனுக்கு வேலை வெட்டி கிடையாதா? அவனுக்கு உனக்கு வேலை வெட்டி கிடையாதா? எக்ஸ்பெக்டேஷன். நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன். உன்னை யார் அப்படிலாம் நினைக்க சொன்னது? நிறைய பேருக்கு +2 ரிசல்ட்டில் ஒரு பாம்பு விடும். அவனுடைய அகங்காரம்லாம் பாதி உடஞ்சி போயிடும். அதுக்கு முன்னாடி 10th மார்க் வாங்கியிருப்பார் எக்கச்சக்கமாக. அதே கற்பனையில் இதே மாதிரி நம்ம லைஃபே மாறிடுச்சுன்ட்டு என்ன பண்ணுவார், அவர் தன்னை ஆகாயத்தில் பறப்பார். அங்கே ஒரு அகங்காரத்தை உடைப்பார், ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வேலைக்கு அலையும் போது ஒரு பாயிண்ட்டு. ஒழுங்காக படிக்காததெல்லாம் இந்த கேஸுக்கெல்லாம், ஒழுங்காக தன்னுடைய ட்ராக்கில் பயணம் செய்யாத கேஸுக்கெல்லாம் இதுதான். அப்புறம் இவர் கல்யாண பிரச்சனையில் இவர் கேட்குற மாதிரி கிடைக்காது. அப்புறம் நாட்கள் ஆக ஆக ஏதோ கிடைச்சா போதும் அப்படின்னு தோணும். இதுதான் சாப்பிடுவேன், இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், இப்படி தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பார் முன்னாடி. ஆமாம். என்ன ட்ராஜடினா, இவன் பிறந்ததுலேருந்து வாழ்நாள் வரைக்கும் 1000 ஆசை வச்சுருப்பான். அதில் ஒன்று கூட நடக்காது. என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவே இல்லை. எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனுங்க. குழந்தை தனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி பிறக்கணும், அஜித் மாதிரி பிறக்கும் அப்படின்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பான்.
போச்சு, பாதி உடஞ்சி விட்டுரும். ஏன் இருக்கிறதானே வரும், எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெக்டேஷன். இதெல்லாம் இதெல்லாம் சொன்னால் படத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் என்ன. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். என்ன எது இருக்கோ அதான் கிடைக்கும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது. இவர் எக்ஸ்பெக்டேஷன் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். அதெல்லாம் கூட தம்பி, ஏதோ கிடைக்கிது சாப்பிடு, ஏதோ சோறு போட்டாங்களா சாப்பிட்டியா, அது குழம்பு என்ன ஊற்றுனாங்களா, அதுக்கு தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பெருமை. அவர் எதுவுமே கேட்க மாட்டார், இதை செய்ய அதை செய்ய. என் லைஃப்பில் ஒன்றும் இன்றைக்கி வரைக்கும் சொன்னதே கிடையாது. இதான் சாப்பிடணும் அதான், அதெல்லாம் ஒன்றும் எது போட்டுதான் சாப்பிட்டு. எல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல. இதான் வாழ்க்கை, புரிஞ்சுங்க. எக்ஸ்பெக்டேஷன் கூடவே கூடாது. ஏன்னா உன் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே நடக்காது. ஏன்னா உனக்கு அறிவு கிடையாது, தகுதியும் கிடையாது. அதனால் நீ அதை பார்த்து இதை பார்த்து கற்பனை பண்ணிக்கிட்டு நான் என்னென்னமோ நினச்சேன் அப்படி யாரை கேட்டு நினச்ச நீ? குருவை போய் கேட்டியா? இதெல்லாம் குருவிட்ட கேட்க மாட்டார், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். கடவுளே, என்னத்த சொல்கிறது. நீ கைது பண்ணி வந்திருக்க, நாடு கடத்தப்பட்டு வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கண்ணா. சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாதா இருக்கும். நீ கைது அடிமை, உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. நீ அது வேணும் அது வேணும், முதல்ல விடுதலை பாடுறா முட்டா வேலை. அறிவில்லை உனக்கு. உன்னை எத்தனை வச்சு செய்ய போகுது, எத்தனை ஒட்டுண்ணிகள் உன்னுடைய பாராசைட்டு உடம்பு ஃபுல்லாக உன் ரத்தத்தை உரிய போகுது. இந்த ஆட்டம் போடுறிய நீனும் கைது. முதல்ல விடுதலைக்கு முயற்சி பண்ணு, முதல்ல நின்று அப்புறமா சொல்லு. அது மாதிரி இந்த மந்திரம் சும்மா இருக்க மாட்டேது, நம்மளை திரும்ப திரும்ப தூண்டி விடுது. அமனஸ்வ மனம் யாத்தோ அசங்கேன்னு ஜீவத்தக. வாழ்க்கையில் பற்று இல்லாமல் வாழ்க தம்பி, எதுவுமே கேட்காதீங்க. அந்த மந்திரம்னா 256வது மந்திரம். சரி, எது ஆரம்பித்தோம்? 249. 256ஓட இன்றைக்கி பூர்த்தி பண்ணலாம். ஒரே காமெடியாக முடிஞ்சு போச்சே. எத்தனை மந்திரம்? 2 4 8 மந்திரமா? அதனால் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயுமே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்தால் வாய் விட்டு கேட்டுருங்க, அது கிடைக்காது. அப்படியே என்ன நான் அப்படி நான் நினச்சேன் நான் கெஸ் பண்ணேன், அதெல்லாம் உன்னுடைய அறியாமை. குருவிட்ட போனால் அதெல்லாம் துவம்சம் பண்ணிவிடுவார். உன்னுடைய அகங்காரம்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும். புரிஞ்சுச்சா? அருணாச்சல சிவ 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 சிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் முகனே நெடிவேல் முருகனுக்கு அரோகரா.